திமுக ஆளும் அரசில் இருக்கும்போது நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் என்பதாலும் கடந்த தேர்தலில் 38 எம்பிக்களை பெற்றிருந்த நிலையில் தற்போது அதைவிட குறைந்தால் அது முழுக்க முழுக்க திமுக ஆட்சிக்கு கிடைக்கும் கெட்ட பெயர் தானே. இதனால் தான் திமுகவின் இமேஜ் டேமேஜ் ஆக அதிகளவு வாய்ப்பு இருக்கிறது என்பதாலும் ஒருவேளை அந்த தோல்விகள் எதிர்வரக்கூடிய 2026 தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதாலும் நெருப்பின் மீது பயணம் செய்து தேர்தலை எதிர்கொண்டது திமுக. ஆனால் சொல்லி வைத்தார் போல திமுக போட்டியிட்ட சில இடங்களில் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட பல இடங்களிலும் உள்ளடி வேலைகளை பார்த்ததோடு கொடுத்த பணத்தையும் ஆட்டையை போட்டுவிட்டு திமுக கூட்டணி தோல்வியடைய செய்யும் பணிகளில் இறங்கியதாக திமுக தலைமைக்கு வந்த புகார்களால் பல ரகசிய மீட்டிங்குகள் எல்லாம் நடந்தது திமுகவின் மேலிடத்தில். புகார்களுக்குள்ளான பொறுப்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் மீதான அந்த புகார்கள் எல்லாம் உண்மையாகும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கையாக திமுகவின் அமைச்சரவையில் பெரும் மாற்றம் இருக்க போகிறது என்று கணிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் திமுகவின் பல்வேறு அமைச்சர்கள் மீது தொடர் புகார்கள் எழுந்தன. ஆவினில் ஊழல் செய்த அமைச்சர் மெய்யநாதன் மீது, கிளாம்பாக்கம் விவகாரத்தில் அமைச்சர் சேகர்பாபு மீது, போக்குவரத்து துறையில் அலட்சியம் காட்டிய அமைச்சர் சிவசங்கர் மீது, வெள்ள பாதிப்பு சமயத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மீது, அரசு மருத்துவமனைகளில் நடந்த குளறுபடிகளால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதும், கல்குவாரி மற்றும் மணல் கடத்தல் விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் மீதும், கள்ளச்சாராய விவகாரத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீதும், மேடையில் அனாவசியமாகவெல்லாம் பேசிய அமைச்சர் காந்தி மீதும் என்று ஒவ்வொரு துறை வாரியாக லிஸ்ட் எடுத்து திமுக தலைமைக்கும் ஆட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுத்தவர்களை துறை மாற்றம் மற்றும் அமைச்சரவையிலிருந்தே வெளியேற்றம் என்று நடவடிக்கை எடுக்க போகிறது திமுக தலைமை. இது மட்டுமின்றி உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அறிவிக்க கிச்சன் கேபினட்டில் இருந்து வரும் அழுத்தத்தால் இதை விட்டால் இனி எப்போதும் முடியாது என்ற உண்மை புரிந்து கொண்டு அமைச்சரவையில் அதிரடி மாற்றத்திற்கு தயாராகிறது திமுக என்பதுதான் இதற்கு முக்கிய காரணமாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஆக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவப் போகிறது திமுக என்ற உண்மை தெரிந்ததால் தான் அமைச்சரவையை மாற்ற திட்டம் போடுகிறதா திமுக? உதயநிதியை துணை முதல்வராக்கினால் கனிமொழியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வெகு விரைவில் தமிழக அமைச்சரவை மாற்றத்தால் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கப் போகிறது தமிழ்நாடு என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.